பள்ளிகளில் இருந்தே பகடிவதை கலாச்சாரத்தை வேரறுக்க மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் விடுத்துள்ள அறைகூவலை தொடர்புத்துறை அமைச்சர் டத்தோ ஃபாமி ஃபட்சேல் ஆதரித்துள்ளார். பகடிவதை என்பது பாதிக்கப்பட்டவர்களின் மனநிலையை மட்டும் பாதிக்கவில்லை, மாறாக ஒருவரை ஒருவர் மதிக்கும் மற்றும் அன்போடு அரவணைக்கும் பண்புகளை இழந்த ஒரு தலைமுறையையே உருவாக்கிவிடும் என்பதை மாமன்னரின் நினைவூட்டல் உணர்த்துகிறது என்றார் அவர். இந்நிலையில் தமது அமைச்சு வானொலி, தொலைக்காட்சி, சமூக ஊடகங்கள், டிஜிட்டல் தளங்கள் ஆகியவற்றில் தேசிய அளவில் பகடிவதை தடுப்பு பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருவதாக ஃபாமி கூறினார். பகடிவதை எதிர்ப்பு பிரச்சாரங்கள் மாணவர்கள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள் மற்றும் சமூகத்தை சென்றடைவதை உறுதி செய்ய அமைச்சுகளுக்கு இடையிலும் ஒத்துழைப்பு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. பகடிவதை தடுப்பு பிரச்சாரத்தோடு ஒருவரை ஒருவர் மதித்தல், கட்டொழுங்கின் அவசியம், அன்பு பாராட்டுதல் போன்ற நற்பண்புகளும் விதைக்கப்படுகின்றன என்றார் அவர். தவிர பகடிவதை குற்றங்களுக்கு மேலும் கடுமையான தண்டனைகளை விதிக்க ஏதுவாக சட்ட திருத்தங்கள் செய்யப்பட்டிருப்பதையும் ஃபாமி சுட்டிக்காட்டினார். நாட்டில் பகடிவதை சம்பவங்கள் அதிகரித்து வரும் நிலையில் ஆரம்ப பள்ளி அளவிலேயே அக்கலாச்சாரம் முறியடிக்கப்பட வேண்டும் என சுல்தான் இப்ராஹிம் நேற்று வலியுறுத்தியிருந்தார். விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு. மடானி அரசாங்கம் அதன் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதை கண்காணிக்கவும் தனது ஒவ்வொரு செயலுக்கும் அரசாங்கம் பொறுப்பேற்பதை உறுதி செய்யவும் ஏதுவாக அதிகாரப்பூர்வமற்ற முறையில் ஒன்றிணைந்து செயல்பட 12 எதிர்க்கட்சிகள் இணங்கியுள்ளன. பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நிறைவேற்ற தவறியதாக கூறப்படும் வாக்குறுதிகளையும் கண்காணிப்போம் என பரிகத்தான் நேஷனல் கூட்டணி தலைவர் தான்ஸ்ரீ முஹிதீன் யாசின் கூறினார். பர்சாத்து, பாஸ், கராகான், பஜுவாங், மூடா, மலேசிய இந்திய மக்கள் கட்சியான MIPP, ராமசாமியின் உரிமை கட்சி, வேதமூர்த்தியின் மலேசிய முன்னேற்ற கட்சி, தேசிய இந்திய முஸ்லிம் கூட்டணியான இமான், புத்ரா, பர்ஜாசா உள்ளிட்டவை அக்கட்சிகளாகும். இந்த அதிகாரப்பூர்வமற்ற கூட்டணியின் பெயர் பின்னர் அறிவிக்கப்படும் என நேற்றைய செய்தியாளர் சந்திப்பில் முஹிதீன் கூறினார். இது பதிவு பெற்ற அரசியல் கூட்டணி அல்ல என்பதையும் அந்த முன்னாள் பிரதமர் தெளிவுபடுத்தினார். பரிகத்தானுக்கு வெளியே இருந்தாலும் மக்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண உதவும் வகையில் அக்கட்சியின் தலைவர்களை ஒன்றிணைப்பதே இதன் நோக்கம் என்றார் அவர். மற்ற எந்த உள்நோக்கமும் இல்லை என அவர் கூறினார். 16வது பொது தேர்தலுக்கு தயாராக ஏதுவாக ஒன்றுபட்ட எதிர்க்கட்சி கூட்டணியை உருவாக்கும் பொறுப்பை பர்சாத்து மற்றும் பரிகத்தான் உச்சமன்றங்கள் முன்னதாக முஹிதீனுக்கு வழங்கியதும் குறிப்பிடத்தக்கது. பிரதமர் பதவியில் இருந்து டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிமை விலக சொல்லும் முன்னர் மாற்று அரசாங்கமாக தாங்கள் எந்த வகையில் சிறப்பாக செயல்படுவோம் என்பதை PN எனப்படும் பரிகத்தான் நேஷனல் அறிவிக்க வேண்டும். மக்கள் பிரச்சனையையும் எப்படி தீர்க்கப் போகிறார்கள் என்பதை அவர்கள் தெளிவாக எடுத்துரைக்க வேண்டும் என PSM கட்சியின் தலைவர் டாக்டர் ஜெயக்குமார் தேவராஜ் கூறினார். விலைவாசி உயர்வு, இளைஞர்கள் மத்தியில் வேலையில்லா திண்டாட்டம், ஓய்வூதியம் பெறுவோர் மத்தியில் வறுமை, அரசாங்க மருத்துவமனைகளில் நிபுணர்களுக்கு பற்றாக்குறை, சமூக நல நடவடிக்கைகளுக்கு போதிய நிதி ஒதுக்கீடு இல்லாமை போன்றவையே மலேசியர்கள் தற்போது எதிர்நோக்கும் முக்கிய பிரச்சனைகளாகும் என்றார் அவர். இவ்வேளையில் இன பதற்றங்களையும் சமூக பிரிவினையையும் மோசமாக்கும் இன விவகாரங்களை பயன்படுத்தி அரசியல் எதிரிகளை மோசமாக சித்தரிப்பதாக பரிகத்தான் பக்கத்தான் ஹரப்பான் இரண்டையும் ஜெயக்குமார் குற்றம் சாட்டினார். மலாய் முஸ்லிம்களுக்கு DAP ஆபத்தானது என பாஸ், பர்சாத்து கட்சிகள் பயமுறுத்துகின்றன. அதே சமயம் பரிகத்தான் ஆட்சிக்கு வந்தால் மலாய்க்காரர் அல்லாதோரின் உரிமைகளும் சுதந்திரமும் கட்டுப்படுத்தப்படும் என பக்கத்தானும் தன் பங்கிற்கு பிரச்சாரம் செய்கிறது. இது மேலும் பிரிவினைவாதத்தை தூண்டுகிறது. எனவே அரசியல்வாதிகள் உண்மையில் யதார்த்த அடிப்படையிலான பகுப்பாய்வை வழங்கவும் மலேசியாவின் பிரச்சனைகளை தீர்க்க ஒத்துழைக்கவும் அவர் வலியுறுத்தினார். இருமுறை சுங்கேசிப்போர்ட் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஜெயக்குமார் அறிக்கை வாயிலாக இதனை தெரிவித்தார். கடந்த மாதம் முன்னாள் பிரதமர் தான்ஸ்ரீ முஹிதீன் யாசினுடன் சந்திப்பு நடத்திய பிறகு பரிகத்தானிலோ அல்லது வேறு கூட்டணியிலோ இணைய போவதாக வெளியான தகவலை PSM முன்னதாக மறுத்ததும் குறிப்பிடத்தக்கது.
சிகாமாட் ஹோட்டல் ஒன்றின் மொட்டை மாடியில் ஜொஹூர் மாநில கொடி தலைகீழாக பறக்கவிடப்பட்ட சம்பவத்தை போலீஸ் விசாரித்து வருகிறது. மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டென்ட் அஹ்மத் ஜம்ரி பரின்சா அதனை உறுதிப்படுத்தினார். தேசிய மாதத்தை ஒட்டி ஒரு வெளிநாட்டு தொழிலாளியால் அக்கொடி மாட்டப்பட்டுள்ளது. எனினும் அது தலைகீழாக இருந்ததை சக ஊழியர் சுட்டிக்காட்டியதை அடுத்து கொடி சரி செய்யப்பட்டது. அந்த வெளிநாட்டு தொழிலாளியும் முறையான வேலை பெர்மிட்டை வைத்திருப்பவர். இந்நிலையில் அச்சம்பவத்தில் தீய நோக்கம் எதுவும் இல்லை என தொடக்கக்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. எனினும் விசாரணை அறிக்கை திறக்கப்பட்டு விரிவான விசாரணைகள் நடைபெற்று வருவதாக அஹ்மத் ஜம்ரி தெரிவித்தார். ஜலான் சைட் அப்துல் கடீர் சாலையில் உள்ள ஹோட்டலில் நிகழ்ந்த அச்சம்பவத்தின் வீடியோ முன்னதாக இணையத்தில் வைரலானது. தேசிய கொடிகள் தலைகீழாக பறக்கவிடப்படும் சம்பவங்கள் அடுத்தடுத்து நிகழ்ந்து வரும் நிலையில் இந்த சம்பவத்தையும் விசாரித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலைத்தளவாசிகள் குறிப்பாக ஜொஹூர் வாசிகள் வலியுறுத்தினர். Sunshine Kids, the place where your kids shine, the fastest growing, award-winning, best preschool chain in the town. Welcome to our preschool, where learning meets fun. Our preschool provides a nurturing environment for young learners to thrive. www.sunshinekids.com.my ஸ்பிரின் நெடுஞ்சாலையில் ஓடிக்கொண்டிருந்த வாகனத்தில் இருந்து பெண்ணொருவர் குதித்த சம்பவத்தை நேரில் பார்த்த சாட்சிகள் அது குறித்து புகார் செய்யுமாறு போலீஸ் கேட்டுக் கொண்டுள்ளது. வீடியோ வைரலான அச்சம்பவம் தொடர்பில் இதுவரை தமது தரப்பு புகார் எதனையும் பெறவில்லை என பிரிக்ஃபீல்ட்ஸ் போலீஸ் தலைவர் குமா ஷரிமான் குமாமோட் கூறினார். லியான் வாங் என்ற ஃபேஸ்புக் கணக்கில் அந்த 14 வினாடி வீடியோ பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. அதில் நெடுஞ்சாலையில் வேகமாக போய்க் கொண்டிருக்கும் காரின் கதவை திறந்து ஒரு பெண் குதிக்கிறார். குதித்த வேகத்தில் சாலையில் உருண்டு சென்றவரை கொஞ்சம் தாமதித்திருந்தாலும் பின்னால் வந்த வாகனங்கள் மோதியிருக்கும். இந்நிலையில் தகவல் தெரிந்த பொதுமக்கள் பிரிக்ஃபீல்ட்ஸ் போலீஸ் நிலையத்தை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். Celica Stretch Mark Lotion is enriched with safe and natural ingredients perfect for pregnant women and new mothers. It reduces the stretch marks, improves the skin textures, and keeps the skin nourished throughout this important phase of life. பேராகிரிக்கில் தாங்கள் பயணித்த வேனில் பெட்ரோல் தீர்ந்து போனதால் சாலையோரமாக நிறுத்தி எண்ணெய் நிரப்பிய போது கார் மோதி 2 ஆடவர்கள் உயிரிழந்தனர். ஞாயிற்றுக்கிழமை இரவு 9 மணிக்கு மேல் தஞ்சோங் ரம்பாய் அருகே ஜலான் குவலகங்சார் கிரீக் சாலையில் அச்சம்பவம் நிகழ்ந்தது. இருவரும் வேனில் எண்ணெய் நிரப்பிக் கொண்டிருந்த போது அவ்வழியே வந்த புரோத்தோன் வீரா கார் முன்னால் இருந்த புரோத்தோன் பிரீஃப் காரை மோதுவதை தவிர்க்க முயன்றது. இதனால் கார் கட்டுப்பாட்டை இழந்து இடப்பக்கத்தில் வேனில் எண்ணெய் நிரப்பிக் கொண்டிருந்தவர்களை மோதியது. அதில் 30 வயது முகமது ஹயாட் முகமது டாவூட் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். வேன் ஓட்டுநரான 45 வயது முகமது ரொஸ்மான் கசாலி கிரீக் மருத்துவமனையில் மரணமடைந்தார். மற்ற 2 வாகனங்களில் இருந்தவர்கள் காயமின்றி உயிர் தப்பினர். உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய், பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய்.